மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க நமது பாலாறு பொருந்தலாறு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று இன்று நமது பழனி சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஐபி செந்தில்குமார் அவர்களும் நானும் இங்கிருக்கின்ற நீர்வளத்துறை அதிகாரிகள், கோட்டாட்சியர் மற்றும் பாசன விவசாய சங்க தலைவர் எல்லாம் இணைந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பழனி வட்டம் பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இடதுபுற பிரதான கால்வாயின் புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு புன்சை பாசன பரப்பில் உள்ள பயிர்களுக்கு ஒரு முறை நனைப்பிற்காக இன்று முதல் 30 நாட்களுக்கு 73.44 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் பழனி வட்டத்தில் 9600 ஏக்கர் பாசன பரப்பில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெறும் என்ற தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக பயன்பெறும் கிராமங்கள் பெரியம்மாவட்டி, இரவிமங்கலம், தாதநாயக்கம்பட்டி தெற்கு, நெய்க்காரப்பட்டி, சின்னக்கலைமுத்தூர், பெத்தநாயக்கம்பட்டி, சுக்கமநாயக்கம்பட்டி, மானூர், தாதநாயக்கம்பட்டி, சித்திரக்குளம், தாளையூத்து, கொழுமங்கொண்டான், கோரிக்கடவு, கோவிலம்மாவட்டி, மேல்கரைப்பட்டி, அக்கரைப்பட்டி. அணையில் இந்த ஆண்டு வருஷம் கொடைக்கானல் நல்ல மழை பெய்யும். இந்த வருஷம் மழை பெய்யாத காரணத்தினால பாலாறு பொருந்தலாறு அணையை நிரம்பவில்லை 65 அடி. அதோடு வர்தமா நதியிலும் போதுமான நீர்வரத்து இல்லாத காரணத்தாலும் அதோடு பரப்பலாறு அணைக்குமே இன்னும் அது நிறையல. முதலியார் மட்டும் நிறைஞ்சிருக்குது. வர்தமா நதி நிறைஞ்சிருந்தாலும் அது ரொம்ப சின்ன டேம். இதே பெரிய இருக்கிற அணையிலே பெரிய அணை பாலாறு பொருந்தலாறு அணை தான். ஆனால் இதனுடைய கொள்ளளவும் முழு கொள்ளளவை எட்டாத காரணத்தால் இன்றைக்கி தண்ணீர் விவசாய இடதுபுற பிரதான கால்வாயில் என்றைக்குமே 120 நாளைக்கு நம்ம விடுவோம். இன்றைக்கி 30 நாளைக்கு தான் நம்ம விடுறோம். அதனால் அணையினுடைய மொத்த கொள்ளளவு 1524 மில்லியன் கனஅடி. அணையின் இன்றைய கொள்ளளவு 848.42 மில்லியன் கனஅடி. அணையுடைய மொத்த உயரம் 65 அடி. அணையில் இப்போ இருக்கின்ற நீரின் உயரம் 51.54. அணையின் இன்றைய நீர்வரத்து மற்றும் நீர்வெளியை 5 கனஅடி தான் இன்ஃப்ளோ நீர்வரத்து வருது. திறந்து விடுறது 134 கனஅடி வினாடிக்கு திறந்து விடுறோம். புதிய ஆயக்கட்டு பாசன பரப்பில் உள்ள பயிர்களுக்கு திறக்கப்படும் மொத்த நீரின் அளவு 73.44 கனஅடி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் தொகுப்பு முழுமையாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதா? எவ்வளோ? அதாவது மாண்பு முதலமைச்சர்கள் தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்திருக்கார்கள். அந்த முதலமைச்சருக்கெல்லாம் இல்லாத சிறப்பை இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கின்ற அரிசி குடும்ப அட்டை பெறுகின்ற 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு அட்டைதாரருக்கு ரொக்கமாக பணம் 3000 ரூபாயும், 1 கிலோ சர்க்கரையும், 1 கிலோ பச்சரிசியும், ஒரு முழு நீலக்கரும்பு, அதோட வேட்டி சேலை வழங்குகிற திட்டத்தை கடந்த 8ஆம் தேதி தொடங்கி வைத்தார்கள். நேற்று மாலை வரை சுமார் 96% இன்னைக்கு, அதாவது 2,13,25,000 பேர் நேற்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வாங்குறாங்க. குறிப்பாக 2,23,00,000. அப்படி பார்த்தா இன்னொரு 9,70,000 பேர் வாங்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்குது.